இப்போ விசிபிளா இருக்குதா? விசிபிளா இருக்குக்கா. ஓகே. கரெக்ட்டா இருக்கு. Okay. Sorry for the delay. Okay, my seminar topic is on DNA repair mechanism. So before we begin, I have a simple question. Um, how many DNA damage occur in the body? ஹியூமன் செல்ல ஒரு நாளைக்கு எத்தனை டிஎன்ஏ டேமேஜ் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ. இல்ல வேற? ஆப்ஷன் டி. இல்ல கிளியரா கேட்கல. ஆப்ஷன் டிக்கா. லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே. கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அரௌண்ட் 10,000 to 100,000 டிஎன்ஏ வந்துட்டு லைசன்ஸ் பெர் செல் பெர் டே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாடியில் வந்துட்டு டேமேஜ் ஆகும் அப்படின்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா அவ்வளவு டேமேஜ் நடந்தும் நம்ம செல்ஸ் எப்படி சர்வைவ் ஆகுது, ஏன் டெய்லியும் மியூட்டேஷன் நமக்கு வரல, இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? ஏன்னா செல் அதுக்குன்னு ஒரு ரிப்பேர் சிஸ்டம் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகும். இவ்வளோ டேமேஜ் நடந்து அது ரிப்பேர் பண்ணாம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது ஒரு டைம் எல்லா டிஎன்ஏயுமே டெஸ்ட்ராய் ஆன மாரி தானே ஆயிரும். ஸோ செல் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது வே கண்டிப்பா வச்சிருக்கும். ஓகே, கரெக்ட். டிஎன்ஏ ஏன் டேமேஜ் ஆகுது, எப்படி டேமேஜ் ஆகுது யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கு நெறைய வே இருக்கு அபி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நார்மலா நம்ம சன்லைட்ல இருந்தேவும் அது சன்லைட்னாலேயும் டேமேஜ் ஆகும். ஆ அந்த மாரியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, கரெக்ட். சரி, ஓகே. இது கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ் டேமேஜ். ஓகே, அத சொல்லலாம். சரி, ஓகே. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான், எல்லாருக்குமே இது தெரியும். சரி, ஓகே. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா டிஎன்ஏனா என்ன, why DNA repair is important and types of DNA damage, then DNA repair pathway. இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ நம்ம பாடியில இருக்கிற எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் டிஎன்ஏல தான் ஸ்டோரேஜ் ஆகுது. டிஎன்ஏ டேமேஜ் ஆனால் மியூட்டேஷன் கண்டிப்பாக வரும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டேமேஜை சரி செய்கிற ப்ராசஸ் தான் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். தென் நம்ம டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டபுள் ஹெல்த் ஸ்ட்ரக்சர். இதுல வந்துட்டு பேசஸ் ஏடிஜிசி பேஸ் பேர்ஸ் மூலம் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆகுது. ஸோ தென் லெட்ஸ் see the introduction to DNA damage. So sources of DNA damage, reactive oxygen species, replication errors. இதெல்லாமே வந்துட்டு டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறதுக்கு டேமேஜ் ஆகிற சோர்ஸாக இருக்குது. சன்லைட்ல இருந்து வர்ற யூவி, அப்புறம் கெமிக்கல்ஸ், தென் செல் டிவிஷன் அப்போ இது வந்துட்டு சில ராங்கான டிஎன்ஏவை டேமேஜ் செய்யும். நெக்ஸ்ட், இந்த டிஎன்ஏ டேமேஜ் வந்துட்டு 2 டைப்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஒன்னு எண்டோஜீனஸ் டிஎன்ஏ டேமேஜ், தென் எக்ஸோஜீனஸ் டிஎன்ஏ டேமேஜ். இந்த எண்டோஜீனஸ் டிஎன்ஏ டேமேஜ்ல மிஸ்மேட்ச் ஆஃப் டிஎன்ஏ பேசஸ் அண்ட் ஹைட்ரோலைசிஸ், ஆக்சிடேஷன், அல்கிலேஷன், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இது எல்லாமே தான் வந்துட்டு எண்டோஜீனஸ் டிஎன்ஏ டேமேஜ்ல நடக்கிறதா இருக்கு. ஸோ இந்த எண்டோஜீனஸ் எங்க நடக்கும்னா நம்ம பாடியோட இன்சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு நடக்கும். எக்ஸோஜீனஸ் வந்துட்டு நம்ம பாடிக்கு வெளியில இருந்து உள்ள அஃபெக்ட் ஆகிறது. அது என்னன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ்னால, இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலியமா, அப்புறம் கெமிக்கல்ஸ் மூலியமா இந்த மாதிரியான டிஎன்ஏ டேமேஜ் வந்து நடக்கும் எக்ஸோஜீனஸ்ல.
why DNA repair is important. ஸோ இந்த டிஎன்ஏ டேமேஜ் வந்துட்டு எதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குன்னா, இட் மெயின்டைன்ஸ் ஜீனோம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ரிவென்ட் மியூட்டேஷன்ஸ், ப்ரிவென்ட் கேன்சர் அண்ட் என்ஷூர்ஸ் ப்ராப்பர் செல் டிவிஷன். டிஎன்ஏ ரிப்பேர் இல்லைன்னா மியூட்டேஷன் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கும். கேன்சர் அது மாதிரியான டிசீஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சீக்கிரமாவே ஏற்படும். அதுக்காக தான் நமக்கு டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ let's see the types of DNA damage. ஸோ இதில் வந்துட்டு முக்கியமான டிஎன்ஏ டேமேஜ் என்னென்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ், டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ், பேஸ் மாடிஃபிகேஷன், டைமின் டைமர் அண்ட் மிஸ்மேட்ச். ஸோ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸில் டிஎன்ஏல வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மட்டும் இருக்கும். அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் கட் ஆகிறது தான் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ். இது யூஸ்வலா வந்துட்டு இந்த மாதிரியான பிரேக்ஸை வந்துட்டு நம்ம ரிப்பேர் மெக்கானிசம் மூலியமா ரிப்பேர் பண்ணிக்கலாம். தென் டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ்ல வந்துட்டு 2 டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கும். அந்த 2 ஸ்ட்ராண்ட் வந்துட்டு பிரேக் ஆகுறது தான் டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக். இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு இந்த 2ம் பிரேக் ஆச்சுன்னா டேஞ்சரஸான சுச்சுவேஷன் போகும். லைக் கேன்சர் அந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு ரிப்பேர் வந்துட்டு தப்பானாலும் மியூட்டேஷன் நடந்து அது கேன்சர் ரிஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும். அது இதுதான் வந்துட்டு டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ். தென் பேஸ் மாடிஃபிகேஷன்ல டிஎன்ஏக்குள்ள வந்துட்டு நமக்கு தெரியும் அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசின் பேசஸ் வந்துட்டு கெமிக்கலா சேஞ்ச் ஆகும் இந்த பேஸ் மாடிஃபிகேஷன்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா ரேடியேஷன், கெமிக்கல்ஸ் இது மூலியமா வந்துட்டு பேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரிசல்ட் நமக்கு என்ன மாதிரி இருக்கும்னா கோடிங் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ராங்கா வரும் இதுல பேஸ் மாடிஃபிகேஷன்ல டேமேஜ் இருந்துச்சுன்னா. தென் மிஸ்மேட்ச் எரர்ஸ்ல டிஎன்ஏ காப்பி ஆகும்போது டிஎன்ஏ வந்துட்டு செல் டிவிஷன் முன்னாடி காப்பி ஆகும்ல, அப்போ அந்த ராங் பேஸ் பேர் வந்துட்டு மேட்ச் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்துட்டு டி கூட தான் வந்துட்டு அட்டாச் ஆகும். பட் அங்க வந்துட்டு ஏ சி மேட்ச் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ராங் பேரிங்கா வந்துச்சுன்னா அங்க வந்துட்டு மியூட்டேஷன் நடக்கும். அப்படி நார்மலா ரிப்பேர் சிஸ்டம் வந்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ணவும் செய்யும். இதுதான் வந்துட்டு மேஜரான டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டேமேஜ். இப்போ இந்த இதுல இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ், அந்த ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் பிரேக் ஆகுச்சுன்னா கட் ஆகுறது. நெக்ஸ்ட் டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ், தென் பேஸ் மாடிஃபிகேஷன், தென் மிஸ்மேட்ச். டிஎன்ஏ ரிப்பேர் பாத்வேஸ்னா பாத்தீங்கன்னா இதுல என்ன டைப்ஸ்னா டைரக்ட் ரிப்பேர், பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர், நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர், தென் மிஸ்மேட்ச் ரிப்பேர். டைரக்ட் ரிப்பேர் மெக்கானிசம்ல டைரக்ட் ரிவர்சல் ஆஃப் டிஎன்ஏ டேமேஜ். சில டேமேஜ் இந்த டைரக்ட் ரிப்பேர்ல வந்துட்டு சில டேமேஜ் வந்துட்டு டைரக்டா வந்து என்சைம் வந்துட்டு ரிப்பேர் செய்யும். அதுதான் வந்துட்டு டைரக்ட் ரிப்பேர்ல நடக்கும். இப்போ ஒரு கொஸ்டின், சன்லைட் எக்ஸ்போஷர் அதிகமா இருந்துச்சுன்னா டிஎன்ஏக்கு என்ன மாதிரியான டேமேஜ் ஏற்படும்? சன்லைட்ல வந்து யூவி ரேடியேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ யூவி ரேடியேஷனால தைமின் டைமர் ஃபார்ம் ஆகும். அது ஒன் ஆஃப் தி செல் டேமேஜ், லைக் டிஎன்ஏ டேமேஜ். கரெக்ட். நெக்ஸ்ட் பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர். இதுல வந்துட்டு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இந்த பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர்ல வந்துட்டு இருக்குது. டேமேஜ் ரெகக்னைஷன், கிளைகோசிலேஸ் ரிமூவ்ஸ் டேமேஜ்டு பேஸ், தென் ஏபி எண்டோநியூக்ளியஸ் கட்ஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஃபில்ஸ் கேப், தென் லைகேஸ் சீல்ஸ் டிஎன்ஏ. இதை வந்துட்டு நெக்ஸ்ட் பிக்சர்ல வந்துட்டு நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு பேஸ் மட்டும் டேமேஜ் ஆனா அதை ரிமூவ் பண்ணிட்டு நியூ பேஸை வந்துட்டு சேர்க்கிற ப்ராசஸ் தான் இந்த பேஸ் எக்ஸிஷன் ப்ராசஸ், பேஸ் எக்ஸிஷன் பேர். தென் நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர்.
ஸோ இது வந்துட்டு இட் ரிமூவ்ஸ் பல்கி லெசியன்ஸ் அண்ட் இட் ரிப்பேர்ஸ் யூவி இன்டியூஸ்டு தைமின் டைமர்ஸ். யூவி லைட் வேணி சொன்ன மாதிரி யூவி லைட் மூலியமா அந்த தைமன் டைமர் அது வந்துட்டு உருவாகும் போது இந்த டேமேஜ் அது மூலியமா வந்து டேமேஜ் ஆகிற டிஎன்ஏ வந்துட்டு இந்த நியூக்ளியோடைடு எக்ஸிசன் ரிப்பேர் வந்துட்டு சரி செஞ்சிரும். ஸோ அதுதான் நியூக்ளியோடைடு எக்ஸிசன் ரிப்பேர். நெக்ஸ்ட் மிஸ்மேட்ச் ரிப்பேர். இட் கரெக்ட்ஸ் ரெப்ளிகேஷன் எரர்ஸ் தென் ரிமூவ்ஸ் மிஸ்மேட்ச்டு எரர் பேசஸ். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ ராங்கா இன்சர்ட் ஆன பேஸை மட்டும் இந்த மிஸ்மேட்ச் ரிப்பேர் வந்துட்டு சரி செய்யும். இதுல இதுதான் வந்துட்டு டிஎன்ஏ ரிப்பேர் பாத்வேஸ். நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட், இப்ப பார்த்ததுல ஃபர்ஸ்ட் பிக்சர் டைரக்ட் ரிப்பேர். இது வந்துட்டு ஃபுல்லா ரிமூவ் பண்ணாம கட் பண்ணாம டைரக்டா வந்துட்டு இதுல வந்துட்டு ரிப்பேர் மெக்கானிசம் வந்துட்டு இதுல நடக்கும். ஸோ அது மாதிரி பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர்லயும் ஒரு பேஸ் மட்டும் ரிமூவ் ஆகும். எந்த இடத்துல டேமேஜ் ஆச்சோ அந்த இடத்துல வந்துட்டு டேமேஜ் ஆனதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அங்க வந்துட்டு சிங்கிள் நியூக்ளியோடைட் ரீப்ளேஸ் அங்க ஆயிடும். இது வந்துட்டு பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர். தென் நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர்ல வந்துட்டு ஒன் அமாங் பேட்ச் வில் ரிமூவ். இங்க வந்துட்டு டேமேஜ் ஆனதுல வந்து ஒரு பேட்ச் ரிமூவ் ஆகும். தென் வந்துட்டு அங்க வந்துட்டு கேப் வந்துட்டு சீல் பண்ணிரும். அது வந்துட்டு நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேர். தென் மிஸ்மேட்ச் ரிப்பேர்ல ராங் பேஸை வந்துட்டு இங்க வந்துட்டு கரெக்ட் பண்ணும். அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக் ரிப்பேர். இதுல வந்துட்டு 2 பாத்வேஸ் இருக்கு. ஒன்னு ஹோமோலகஸ் ரீகாம்பினேஷன், அனதர் ஒன் நான் ஹோமோலகஸ் என்ஜாயினிங். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பிரேக் ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த டபுள் ஸ்ட்ராண்ட் வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா அது டேஞ்சரானதுக்கு தான் கொண்டு போகும். லைக் சொன்ன மாதிரி கேன்சர்ஸ் அந்த மாதிரியான டிசீஸ்க்கு அது கொண்டு போகும். அதுதான் வந்துட்டு இது. ஃபர்ஸ்ட் ஹோமோலகஸ் ரீகாம்பினேஷன் அப்படின்னா எரர் ஃப்ரீ ரிப்பேர் யூசஸ் சிஸ்டர் குரோமாட்டிட். இந்த ஹோமோலகஸ் ரீகாம்பினேஷன் வந்துட்டு ரொம்பவே அக்யூரேட் ஆனது. இது வந்துட்டு சிஸ்டர் குரோமாட்டிட டெம்ப்ளேட்டா வந்துட்டு யூஸ் பண்ணிக்குது. தென் நான் ஹோமோலகஸ் என் ஜாயினிங்ல இது வந்துட்டு ஃபாஸ்ட் ரிப்பேர் அண்ட் எரர் ப்ரோன். இது வந்து இந்த ப்ராசஸ் வந்துட்டு வேகமா ரிப்பேர் பண்ணும். டிஎன்ஏ டேமேஜ் வேகமா வந்துட்டு ரிப்பேர் செய்யும். ஆனா வந்துட்டு சம்டைம்ஸ் மியூட்டேஷனும் வர்றதுக்கான சான்ஸும் இருக்கும். இப்போ ஃபாஸ்ட் ரிப்பேர் முக்கியமா இல்ல அக்யூரேட் ரிப்பேர் முக்கியமா சொல்றீங்களா? அக்யூரேட் ரிப்பேர். ஏன்? லைக் ஃபாஸ்டா வந்து அது ரிப்பேர் மெக்கானிசம் பண்ணும்போது அதோட மியூட்டேஷன் ரேட்டை வேணா குறைக்குமே தவிர மியூட்டேஷன் வந்து கண்டிப்பா அக்கர் ஆகும். அட் த சேம் டைம் அக்யூரேட் ரிப்பேர்ல பார்த்தோம்னா அது பெர்ஃபெக்டா என்ன டேமேஜ் இருக்கோ அதுக்கான ரிப்பேர் மெக்கானிசத்தை ஆக்ட் பண்ணி அந்த டேமேஜை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால அக்யூரேட் ரிப்பேர் தான் வந்து பெஸ்ட். ஓகே. So next one, DNA repair and cancer. இப்போ டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன்ஸ் வந்துட்டு சரியா வேலை செய்யல அப்படின்னா டிஎன்ஏ டேமேஜ் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு மியூட்டேஷன் அதிகமாகி கேன்சர் வர்றதுக்கான சான்சஸும் இதுல இருக்கும். ஸோ இந்த BRCA1 அப்புறம் இந்த BRCA2 இது வந்து என்னன்னா டியூமர் சப்ரஸார் ஜீன் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்துட்டு டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக்கை வந்துட்டு ரிப்பேர் செய்ய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது.
தென் வந்து ஹோமோலகஸ் ரீகாம்பினேஷன் பாத்வேலையும் இது வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒண்ணா இருக்குது இந்த பிஆர்சிஏ இது. தென் நமக்கு தெரியும் மியூட்டேஷன் அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ பிரெஸ்ட் கேன்சர், ஓவரியன் கேன்சர் இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுதான். Then summary, DNA damage occurs continuously. Then DNA repair mechanism. We know already. So the question, sunlight mainly causes which DNA damages? Already இதுக்கான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. Sunlight mainly causes which DNA damage? Sunlight mainly causes which DNA damages? Diamond dimer, UV radiation. UV radiation. Okay. UV damage. Next, which type of DNA damage is most dangerous? நான் ஆல்ரெடி சொன்னேன். Double stranded DNA. Okay. Next question, base excision repairs. ஸோ இந்த பேஸ் எக்ஸிஷன் ரிப்பேர் வந்துட்டு டேமேஜ் ஆன பேஸை தான் வந்துட்டு ரிப்பேர் பண்ணும். அந்த இமேஜ்லேயே இருக்கும், நான் காமிச்சேன் ஆல்ரெடி. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு டேமேஜ்டு பேஸ். தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அபி எனக்கு ஒரு டவுட் இருக்கு அபி. ஆ இப்போ டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டம் வந்து எல்லா மியூட்டேஷனையும் இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் வந்தா அதை ரிப்பேர் பண்ணுதுன்னா, மியூட்டேஷன் நடக்காம எவாலுவேஷன் எப்படி நடக்கும்? ஐ மீன் புது இது எப்படி இதாகும்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு. இன்னொரு தடவை கேக்குறியா? இப்போ டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் வந்து டிஎன்ஏல ஏதாவது டேமேஜ் நடந்தாலோ இல்ல மியூட்டேஷன் நடந்தாலோ அது ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்படி சொல்றப்போ இவ்வளவு தூரம் எவால்வ் ஆனது எப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அந்த டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டமே நடக்கிற மியூட்டேஷனை சரி பண்ணிருச்சுன்னா எப்படி புது ஆர்கானிசம் கிரியேட் ஆயிருக்கும்? இப்போ எவல்யூஷனுக்கு ரீசன் மியூட்டேஷன் மட்டும் கிடையாது ஆண்ட்ரூ. ம் அதுக்குன்னு சோர்சஸ் நிறைய இருக்குல்ல, லைக் ஜெனடிக் ரீகாம்பினேஷன், ஜீன் ஃப்ளோ, ஜெனடிக் ட்ரிஃப்ட், அந்த மாதிரியான. அதுக்கு வந்துட்டு ஒரு பழைய பேஸ் இருக்குது, ஜெனடிக் ரீகாம்பினேஷன், ஜீன் ஃப்ளோ. ம்
ஜெனடிக் ட்ரிஃப்ட், எபிஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ், ஹரிசாண்டல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் இருக்குது. ஓகே அபி. ம். வேற எதுவும் கொஸ்டின்? இப்போ ஒரு மியூட்டேஷன்னால ஒரு பாசிட்டிவா வந்து ஒரு சேஞ்ச் வந்து அந்த ஆர்கானிசத்துக்கு கிடைக்குது. இது பிரேக் ஆகுது கொஞ்சம். லைக் இப்போ ஒரு மியூட்டேஷன்னால அந்த ஆர்கானிசத்துக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு பெனிஃபிட்டபிளா ஒண்ணு கிடைக்குதுன்னா அந்த ரிப்பேர் மெக்கானிசம் அதை வந்து சரி பண்ணுமா இல்ல என்ன? ரிப்பேர் மெக்கானிசம் அது சரி பண்ணுமான்னு கேக்குறீங்களா? இப்போ லைக் ஒரு அந்த மியூட்டேஷன்னால ஒரு பாசிட்டிவா வந்து அந்த ஆர்கானிசத்துக்கு பெனிஃபிட்டபிளா கிடைக்குது. பட் அது பேசிக்கா பார்த்தா அது ஒரு மியூட்டேஷன் தான். பட் ஆனா அது வந்து அது பெனிஃபிட்டபிளா இருக்கு. இப்ப அந்த மெக்கானிசம் வந்து அதை ரிப்பேர் பண்ணுமா இல்ல அப்படியே விட்டுருமா? டிஎன்ஏவோட வேலை, இப்ப டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்தோட வேலை என்னன்னா ரிப்பேர் பண்றது மட்டும்தான். அது என்ன ஆனாலுமே ரிப்பேர் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ பாசிட்டிவா வந்து அதுக்கு இருந்தாலும் அது வந்து ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆமா. ஓகே. நான் எதுக்கும் பார்த்து சொல்றேன். ஓகே. வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? வேற கொஸ்டின் இல்லைன்னா செஷன் முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ.